லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் நடத்தும் தேநீர் விருந்தை திமுக அரசு புறக்கணித்திருக்கு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, அது கரெக்டு தான். அது ஆர்என் ரவி பண்ணுறது ரொம்ப தப்பு, புரியுதுங்களா? சட்டமன்றத்தினுடைய தமிழ்நாடு மரபின் நம்ம அந்த மாதிரி தான் அவங்க பேசணும். அதை விட்டுட்டு அவருடைய இஷ்டத்துக்கு அவர் நடந்துக்கிறது தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? திராவிட கழகத்திலேருந்து திமுக சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆர்என் ரவி தேநீர் விருதியில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நல்லது தான், வரவேற்கத்தக்க. ஆளுநர் பிஜேபி வளர்க்குறதுக்காக இப்படி பண்ணுறாரு. பிஜேபிக்கார் இல்லையா அவர், அதனால இப்படி பண்ணுறாரு. இங்கே தமிழகத்தில் திராவிட கழகம் தான் வளரும், புரியுதுங்களா? திராவிடத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கிறாங்க, இந்தியாவில் தமிழக மக்கள். அதனால் அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆளுநராகவே இருக்கிறார். அவங்க அனுப்பினவங்க தானே அவங்க, அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட ஒரு மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அந்த தேநீர் விருதை வழங்குவது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது, கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. ஏன் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளத்திலே, அந்த வயநாட்டிலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத மத்திய அரசு, அந்த மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னருடைய அழைப்பை ஏற்பதில்லை என்று ஒரு சரியான நிலைப்பாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழகத்தினுடைய முதல்வரும் புறக்கணித்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது என்பதை கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். ஆளுநராகவே செயல்படல, அவர் ஆர்எஸ்எஸ் பிரஜையாக செயல்படுற. ஆளுநர் பதவியிலேருந்து செய்யக்கூடாது. அதை அவர் தனிப்பட்ட முறையில் நின்று பேசலாம். அவர் தனிப்பட்ட முறையில் நின்று பேச மாட்டார். ஆளுநர் பதவியில் ஒட்டிக்கின்னு அது மூலயமா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை பண்ணுறாரு. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை தனிப்பட்ட கவர்னர் பதவியிலேருந்து பண்ணக்கூடாது, தனிப்பட்ட முறையில் பண்ணலாம். இப்போ அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை அழிக்கிட்டு அவங்க பாருங்கள், சித்தாந்தம் பாருங்கள். சட்டசபையில் போகிறாரு, ஜனகணமன நம்ம பாடுறோம், தேசிய கீதத்தை நம்ம பாடுறோம், பாடாமல் விடல. அது கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்குறோம். எப்பயுமே நம்மளோட வழக்கம் எப்படின்னா, முதல் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் கடைசியில் ஜனகணமன தேசிய கீதம், அப்படி தான் பண்ணுறது. அதை என்ன சொல்கிறாரு, உடைக்கிறாரு. உடைச்சிட்டு தமிழ் தேசிய கீதத்தை முதல்ல பாடு, அப்போ தமிழ் தேசிய பண்ணை சிறுமைப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணுறாரு. மறைமுகமாக அவங்க அஜெண்டாவே அப்படி தான். அதை தான் இப்போ சீமானம் பண்ணுறாரு. சீமான் என்ன பண்ணுறான்னா, திராவிடத்தை ஒழிக்கணும். அப்போ ஒழிச்சா தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸு கொடுப்பாங்க. அது மூலிமா ஒரு சொகுசாக வாழ முடியும். இவர் கட்சி வளர்த்து பெருசாகணும்லாம் இல்லை, இவர் சொகுசாக வாழ்கிறதுக்கு, வருமானத்துக்கு இயக்குனர் இல்லை, ஒன்றும் கூலி ஆகலை, புரியுதுங்களா? அது மூலிமா இதில் வளர்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறாரு, அவ்வளோதான். இந்தியாவுடைய ஒரு நல்ல பிரதிநிதியாக அவர் இருக்கிறார், ஆளுமை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் எல்லா அரசியல் கட்சியுமே இன்றைக்கி அவரை நல்லா தாங்கி தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி நிலைமை இல்லை. தமிழகத்தில் ஏதோ பழிவாங்க போடுறதுக்கு தான் இங்கே போட்டுக்கிறாங்க ஆளுநரா அப்படின்னு. தினமும் எழுந்திருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதனுடைய ஆட்சிக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது குடைச்சல் கொடுக்கணுங்கிறதையும் அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் அவங்க இன்னும் நல்லா அதிகமான இடங்களை கிடைச்சி வெற்றி பெறதுக்குள்ள ஒரு வாய்ப்போட அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா எல்லாரும் மக்களுக்கு ஃபுல்லாக தெரியுது. தேநீர் விருந்தை கண்டிப்பாக புறக்கணித்தது நியாயமான விஷயம். தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு முறை கூட அமைச்சர்கள்லாம் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலெல்லாம் வந்தது. தமிழ்நாடு அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், கவர்னருக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும், கவர்னரை நாம் மதிக்க வேண்டும் அப்படின்று தான் இந்த சட்டமன்றத்தில் வருகின்ற போது கூட அவருக்கு போலீஸ் மரியாதை கொடுத்து அவருடைய மரியாதையாக கொண்டு சட்டமன்றத்தில் சேர்த்தார்கள். ஆனால் வந்தவர் அவர் என்ன செய்தார்? சட்டமன்றத்தில் அவர் எழுதி கொடுத்த கவர்னர் அறிக்கையை முழுமையாக வாசித்தாரா? இல்லை. வாசிக்காமலேயே அவர் பாட்டில் சென்று விடுகிறார் என்று சொன்னால் அது தமிழக மக்களை, சட்டமன்றத்தை மட்டுமல்ல, நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சட்டமன்றத்தை அவமதிக்கிறது மட்டுமல்ல, தமிழக மக்களையும், கிட்டத்தட்ட இந்த தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்க்காரையும் அவமதிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறதுனால் அவரால் தேச விரோத வழக்கு கூட தொடரலாம்.
ஆனால் வேற ஒரு ஆட்சி மத்தியிலே இருந்திருக்குமானால் கண்டிப்பாக கவர்னர் மீது இந்த மாதிரி வழக்குகள்லாம் பதிவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும். பெரும்பாலும் கூட்டணி அப்படின்னு சொன்னால் இப்போ திருமாவளவன் ஐயா இருக்காரு, இவங்க 2 பேரும் கூட்டணி. சில கருத்துக்கள் அவங்களுக்குள்ளவே வந்து எதிரும் புதிரமாக இருந்திருக்கு. சில நேரத்தில் வந்து சாதகமாக இருந்திருக்கு. நமக்கு சாதகமாக இருந்தால் எதிர்க்க மாட்டோம், சாதகம் இல்லைன்னா எதிர்ப்போம், அவ்வளோதான். இல்லை அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான், இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்காரு, அவங்க இடத்துல இருந்து பார்த்தா என்ன காரணத்துக்காக அவங்க எதிர்க்கிறாங்கன்னு தெரியலல்ல. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன்றார். ஜனகணமான பாட்டு பாடணும் அப்படின்னு பாட்டு பாடினா, தேசிய கீதம் பாடணும்னா அதையும் சரியாக பாட மாட்டேங்கிறார். சட்டசபையை விட்டு டக்குன்னு எந்திரிச்சு வெளியே ஓடுறாரு. நான் இதை படிக்கணும், இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து பிடிவாதமாக இருக்கிறார். வரிகளை வந்து மாத்துறார். தமிழக அரசால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரிகள் இருக்குதே, இப்படித்தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய வரிகளை வந்து அதை வந்து இந்த சட்டத்துக்கு மீறி வந்து அவர் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து நமக்கு தேவையாங்கிறது ஒரு பரிசீலனையாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு தேவையா அப்படின்னு வந்து தமிழ்நாடு மக்களே வந்து கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவருடைய தொண்டர்கள்லாம் அதில் வந்து 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள்லாம் வந்து அதில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு செய்திகள் வெளியாகுது. அந்த கூட்டத்தில் தான் பேசியிருக்கார். நான் மரியாதைக்குரிய அமித்ஷாவுக்கு நான் சொல்கிறேன், மரியாதைக்குரிய நரேந்திர மோடிக்கு நான் சொல்கிறேன், அவரை நீங்கள் வந்து திரும்ப பெறாதீங்க, இங்கேயே தமிழகத்திலே இருக்கணும். அவர் டெய்லி வந்து அவருக்கு வந்து என்ன அப்படின்னா வசைப்பாடி கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவருடைய நோக்கம். இப்படி வசைப்பாடி கொண்டு இருக்கும்போது வந்து எங்களுடைய ஆட்சிக்கு வந்து அவர் தான் எங்களுக்கு வந்து நிறைய மார்க் போட்டு தராரு. மக்கள் மத்தியில் அவர் விளம்பரம் எங்களுக்கு நிறைய செஞ்சு தராரு. ஆகவே எங்களுக்கு வந்து நிறைய இடங்கள், முன்னை விட அதிகமான இடங்கள்லாம் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், வேற ஒரு கட்டங்களுக்கு மாறி போயிட்டார் அவர். ஆளுநர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இப்போ இல்லை. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர் வந்து அந்த தேநீர் விருதை வழங்குவது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது, கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. ஏன் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளத்திலே, அந்த வயநாட்டிலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத மத்திய அரசு, அந்த மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னருடைய அழைப்பை ஏற்பதில்லை என்று ஒரு சரியான நிலைப்பாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழகத்தினுடைய முதல்வரும் புறக்கணித்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நியாயம்தாங்க. திமுக மட்டுங்க திராவிட சித்தாந்தத்தை ஏற்றவங்க எல்லாருமே புறக்கணிக்க தான் செய்வாங்க. அதுதான் புறக்கணிச்சிருக்காங்க. திமுக அரசாங்கன்ற முறையில் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. அது கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி நபர் வந்து ஒரு நாகரிகமே தெரியாமல் ஒரு இதுவே தெரியாமல் பண்ணும்போது அது புறக்கணி தான் செய்வாங்க. ஆளுநர் வந்து தமிழ்நாடு ஆளுநராகவே நடந்துக்கிறது இல்லை. ஆளுநர் விருந்தில் தேநீர் கொடுக்குறதுனால எந்த விதமான ஒரு ஒற்றுமையும் வரப்போவதே இல்லை. தமிழ்நாடு மக்களால் 4.5 கோடி 5 கோடி மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எழுதி கொடுக்குற ஒரு அறிக்கையை சட்டமன்றத்தில் கவர்னர் வாசிக்கவே மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தில் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க மாட்டேங்கிறாரு. தமிழகத்தில் ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராகவே, தமிழ் மொழிக்கு எதிராகவே, தமிழ் நாட்டுக்கு எதிராகவே பேசி கொண்டிருக்கிற ஆளுநரை அவருடைய தேநீர் விருந்தில் கலந்துக்கிறதுனால் ஒரு ஒற்றுமை வந்து விடுமா என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் ஒற்றுமை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம், ஆளுநர் அரசியல் செய்கிறார். அவர் அரசியல் செய்ய வேண்டாம். மரியாதைக்குரிய நமது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்கேயாவது ஒரு தேர்தலில் நின்று அவர் கட்சியில் சேர்ந்து கூட அரசியல் செய்யலாம். ஆனால் தமிழ்நாடு கவர்னராக அரசியலமைப்பு சட்டப்படி சில பாதுகாப்புகள் இருக்கிறது காரணத்தினால அவர் எது வேணாலும் பேசுகிறார். தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது, தமிழகம் என்று சொல்லணுங்கிறார். தமிழ் மொழி என்று சொல்லக்கூடாதுங்கிறார். தமிழ் மீது அவருக்கு அக்கறை இருக்கிறதில்ல. திருவள்ளுவரை அவமானப்படுத்துகிறார். இப்படி எல்லா விதத்திலையும் தமிழக மக்களையும் தமிழகத்தையும் அவமானப்படுத்துகிற கவர்னர் அவர் கொடுக்கிற தேநீர் விருந்திலே கலந்து கொள்வதை விட சும்மா இருந்து விடுவதே நல்லது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தூதர் மாதிரியே இருந்துக்கிட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால் வந்து தேநீரை வந்து கொடுத்துட்டாங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா இல்லை. இந்த தேநீர் விருந்தே வந்து தமிழக அரசே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஆளுநராக இருந்தால்
இவங்க ஏற்பாடு பண்ணி அவர் வந்து அவர் தலைமையில் வந்து அது நடந்திருக்கும் அந்த விருந்து என்பது. அது மாறா இப்போ இருக்குது. யாருமே போகிற மாதிரி இல்லையே. எதிர்கட்சிகளே தயங்குறாங்க. அது தமிழ் தாயை வாழ்த்து பாடும்போது வந்துக்கிட்டு எடப்பாடியே இப்போ உள்ளுக்குள்ள அங்கே போகிறாரு அப்படின்னா அவருக்கே அது ஒரு சிக்கலாக தான் இருக்கும். வேறு விதமாக அவர் மாறிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பிஜேபியுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி என்பது அவரை வந்து திரும்பி போகாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை என்பதை நான் மனதார வந்து ஏற்றுக்கிறேன். தேநீர் விருந்து அப்படிங்கும்போது எல்லா கட்சியும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணிகள், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம்.